Good morning, students. I am Venugopal, HOD of Commerce, XII Metric Higher Secondary School, Chennangoppam, Vellore. Welcome to our YouTube channel. So, my dear students, today we are going to discuss 12th Commerce, Chapter 1, Principles of Management. இதில் ஆல்ரெடி நம்ம மீனிங் பார்த்துட்டோம். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத பற்றியும் கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இன்றைக்கி நாம் நெக்ஸ்ட் டாப்பிக்கான டெஃபனிஷன், அதுக்கப்புறம் நம்ம இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட், அந்த ரெண்டு டாப்பிக்கை இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ஸோ இப்போ டெஃபனிஷன் இதில் பாருங்கள். This definition includes the principles, ideas of any schools. Management thought படி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, quantitative approach wants to improve the quality-யை improve பண்ணணும். அதே சமயம் decision making fulfilling the stated objectives of the enterprises. ஸோ நம்மோட ஆப்ஜெக்டிவ்ஸை ஃபுல்ஃபில் பண்ணணும். எதுக்கோசரம்? டெசிஷன் மேக்கிங் பர்பஸுக்கோசரம், டு ஆப்ஜெக்டிவ் ஆஃப் தி என்டர்பிரைசஸ். ஸோ கம்பெனியுடைய நிறுவனத்தினுடைய நோக்கங்களை முடிவு செய்வதற்காக, தீர்வு செய்வதற்காக நமக்கு மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தேவையா இருக்கு. சிஸ்டம்ஸ் அப்ரோச் கான்சென்ட்ரேட் ஆன் த என்டையர் ஆர்கனைசேஷன், இன்புட் அவுட்புட் ப்ராசஸ். ஸோ இந்த இடத்துல சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர் சிஸ்டம். ஸோ அதில் என்ன இருக்கும்? இன்புட் அவுட்புட் ப்ராசஸ், இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் இருக்கும். சரியா? இன்புட் ப்ராசஸ் அவுட்புட். ஸோ இன்புட் நம்ம சிஸ்டத்தில் என்ன பண்ணுவோம்? கீபோர்டு யூஸ் பண்ணுவோம். ப்ராசஸ் அப்படிங்கிறப்போ ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுவோம், ஆர் சிபியூ யூஸ் பண்ணிட்டு. அவுட்புட்ன்றப்போ பிரிண்டர் மூலமாகவோ, பென்ட்ரைவ் மூலமாகவோ, யூஎஸ்பி மூலமாகவோ நம்ம இருக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்புட் ப்ராசஸ் அவுட்புட்டுக்கோசரம் நமக்கு இந்த மேனேஜ்மெண்ட் கான்செப்ட்ன்றது தேவையாக இருக்கு அப்படிங்கிறோம். Contingency approach emphasizes dynamic nature of management process in ever-changing business environment. ஸோ கண்டிஞ்சன்ஸ் எப்பப்போ சின்ன சின்ன தேவைகள் இருக்குதோ, சின்ன சின்ன மாற்றங்கள் தேவைகளோ, அதுக்கு தகுந்த மாதிரி டைனமிக் நேச்சர் நம்ம நாலேஜை திங்க் பண்ணி மேனேஜ்மெண்ட் ப்ராசஸை எவர் சேஞ்சிங் பிஸ்னஸ் என்வாயன்மெண்ட், எப்பப்போ நமக்கு எவர் சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி என்வாயன்மெண்ட்டை நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும், அப்டேஷன் ஆகிட்டே இருக்கணும் நம்மளோட மேனேஜ்மெண்ட்டில். பட் இருந்தாலும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மேனேஜ்மெண்ட்டை நம்ம ஸ்டாமினா அதை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெஃபனிஷனில் சொல்கிறாங்க. நான் வில் மூவ் ஆன் நெக்ஸ்ட். த டெஃபனிஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் த ப்ரிசைஸ் டெஃபனிஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, டு மேனேஜ் இஸ் ஃபோர்காஸ்ட். மேனேஜ்மெண்ட்ன்றது ஃபோர்காஸ்ட், நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது இன்றைக்கே நம்ம பிளான் பண்ணுறோம். டு பிளான், அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறோம். டு ஆர்கனைஸ், அதுக்கு தகுந்த மாதிரி ஒருங்கிணைக்கிறோம். டு கமாண்ட், தேவையான கமாண்டு கொடுத்துட்றோம் எல்லாருக்கும், எம்ப்ளாயீஸ்க்கு. டு கோஆர்டினேட், எல்லாரோடையும் கோஆர்டினேட் பண்ணி. அண்ட் டு கண்ட்ரோல், எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு நம்ம ஒர்க்கை சக்சீடு பண்ணுறோம். அதை தான் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ரி ஃபோயல் அப்படிங்கிறவர் சொல்றார். அதே மாதிரி பீட்டர் ஃப்ரெடரிக் ட்ரக்கர் அப்படிங்கிற என்ன சொல்றாருன்னா, மேனேஜ்மெண்ட் இஸ் அ மல்டி பர்பஸ் ஆர்கன். வாட் இஸ் மீன் பை மல்டி பர்பஸ்? செவரல் ஆர்கன்ஸ். அப்போ இங்கே செவரல் ஆர்கன் அப்படிங்கிறது என்ன சார் மேனேஜ்மெண்ட்லன்னா, அது நமக்கு செகண்ட் சாப்டர் வர்றப்ப தெரியும். மெயின் ஃபங்க்ஷன், சப்சிடரி ஃபங்க்ஷன் இருக்குது. பிளானிங், ஆர்கனைசிங், கோஆர்டினேட்டிங், கண்ட்ரோலிங், ஸ்டாஃபிங் அண்டு கண்ட்ரோலிங், டைரக்டிங், இதெல்லாம் வரும். சப்சிடரின்னு வர்றப்போ டெசிஷன் மேக்கிங், ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுக்கப்புறம் நமக்கு யூனிட்டி ஆஃப் இது டாபிக்ஸ் எல்லாம் நம்ம அந்த டாபிக்ல நம்ம பார்ப்போம். சரியா? அப்போ மேனேஜ்மெண்ட் இஸ் அ மல்டி பர்பஸ் ஆர்கன் தட் மேனேஜ் அ பிஸ்னஸ் அண்டு மேனேஜர். பிஸ்னஸை மேனேஜ் பண்ணணும், மேனேஜர் மேனேஜ் பண்ணணும், மேனேஜர் ஒர்க் அண்டு ஒர்க். ஸோ அவர் ஒர்க்கை வாங்கணும், அவரும் ஒர்க் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் எஃப் ட்ரக்கர் அப்படிங்கிற சொல்ல போறாரு. இப்போ இவரோடது தான் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? மேனேஜ்மெண்ட் கான்செப்டை நம்ம பார்க்க போறோம். பாருங்க அடுத்ததுல த டெஃபனிஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ட்ரக்கர் ஸ்ட்ரெஸ்ஸஸ் த 3 ஜாப் ஆஃப் மேனேஜ்மெண்ட். நம்ம பீட்டர் ட்ரக்கர் என்ன பண்றாரா, 3 மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு. ஸ்ட்ரெஸ் இங்க அழுத்தம் திருத்தமாக சொல்றாரு. என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 மேனேஜிங் எ பிஸ்னஸ். ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கக்கூடிய மேனேஜர் பிஸ்னஸை மேனேஜ் பண்ணணும். நம்பர் 2 மேனேஜிங் மேனேஜர்.
ஸோ மேனேஜர் மேனேஜ் பண்ணணும் எல்லாரையுமே. ஸோ பிஸ்னஸையும் மேனேஜ் பண்ணணும், கீழே இருக்கிற எம்ப்ளாயீஸையும் மேனேஜ் பண்ணணும். மேனேஜிங் ஒர்க்கர்ஸ் அண்ட் ஒர்க். அப்போ அந்த ஒர்க்கை அலாட் பண்ண ஒர்க்கு கரெக்டாக போயிட்டு இருக்கா அப்படிங்கிறத டைரக்ட் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும், கூட இவரும் வேலை செய்யணும். அதுதான் அண்ட் ஒர்க். ஸோ மற்றவங்ககிட்டையும் வேலை வாங்கணும், வேலை கரெக்டாக போயிட்டு இருக்கா நீங்களும் பார்க்கணும், உங்கள் வேலையும் நீங்கள் செய்யணும். இந்த 3 ப்ராசஸையுமே அவர் பீட்டர் ட்ரக்கர் சொல்றார். அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா ஈவன் இஃப் ஒன் இஸ் ஒமிட்டட், இது 3ல் 1 இல்லைன்னா கூட இட் வுட் நாட் ஹவ் எ மேனேஜ்மெண்ட், அது சரியான மேனேஜ்மெண்ட்டாக இருக்க முடியாது. எனிமோர் இட் இஸ் ஆல்சோ வுட் நாட் ஹவ் எ பிஸ்னஸ், அது பிஸ்னஸாகவும் இருக்காது. ஆர் அன் இண்டிவிஜுவல் சொசைட்டி, இண்டிவிஜுவல் சொசைட்டியாகவும் நம்ம அதை. அப்போ இங்கே தெளிவாக சொல்றாரு என்னன்னா, 1 ஒமிட் ஆனால் கூட அது மேனேஜ்மெண்ட் இருக்காது. அதே மாதிரி நாட் ஹேவ் எ பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ், அது சிறந்த பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் சொல்ல முடியாது. இண்டஸ்ட்ரியல் சொசைட்டிக்கு அது சரியானதாக இருக்காது. அப்போ இந்த 3மே ஒரு இண்டஸ்ட்ரி, ஃபேக்டரி, கம்பெனி, பிஸ்னஸ்க்கு தேவையான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் ட்ரக்கர் சொல்றாங்க. இப்போ Drucker stress the 3 jobs of management. According to Drucker, என்ன சொல்றாரு பாருங்க, the manager has to balance and integrate 3 major jobs. அப்போ என்ன பண்ணணும் இங்க அவரு, அந்த மேனேஜரோட இன்டகிரேட் பண்ணணும், ஒருங்கிணைக்கணும். எப்படி பேலன்ஸ் பண்ணிட்டு இந்த 3 விஷயத்தையுமே பார்க்கணும். என்ன சார் அந்த 3 விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, and the manager is a dynamic, நல்ல knowledgeable பர்சனாக இருக்கணும். லைஃப் கிவிங் எலிமெண்ட் இன் எவ்ரி பிஸ்னஸ், ஒவ்வொரு தடவையும் வாய்ப்புகளை வாங்கி வாங்கி ப்ராசஸ் பண்ணுறதாகவும் வாய்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்கிற மாதிரியும் இருக்கணும். வித்தவுட் எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் இட் cannot be secure the best allocation. வித்தவுட் எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட், ஒரு சிறந்த மேலாண்மை இல்லைன்னா இட் cannot be secure the business, அவனால் சிறப்பாக செயல்பட முடியாது, பெஸ்ட் அலோகேஷனாக இருக்க முடியாது. அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஹியூமனை யூஸ் பண்ணாலும் சரி, மெட்டீரியலை யூஸ் பண்ணாலும் சரி, ஃபைனான்சியல் ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணாலும் சரி, எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அப்போ அந்த மேனேஜ்மெண்ட் சிறப்பானதாக செயல்படும். அப்போ மேனேஜ்மெண்ட் சிறப்பாக செயல்படணும்னா இந்த 3 விஷயங்களுமே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ நம்ம போகலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன், மேனேஜ்மெண்ட் இஸ் அன் ஆர்ட் ஆர் சயின்ஸ். மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஆர்ட்ஸா சயின்ஸா, கலையா அறிவியலா? கலை அப்படிங்கிறப்போ அதை டிராயிங் மூலமாவோ அல்லது அந்த செயல்பாட்டின் மூலமாவோ நாம சொல்லலாம். ஆனால் அறிவியல்ன்றது கண்டிப்பாக இட்ஸ் ப்ரூவன், நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணி காட்டணும். காட்டினாதான் அது சயின்ஸ். காட்டல என்ன ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா? ஒரு பொட்டானிக்கல் கார்டன் நேமுக்கு ஒரு லீவ்ஸ் எடுத்தோன்னா அந்த லீவில் ஸ்டார்ச் இருக்கு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறப்ப தான் நம்ம அதை ஒத்துக்க முடியும். அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த மேனேஜ்மெண்ட்ல ஆர்ட்ஸ் ஆர் சயின்ஸ் அப்படிங்கிறப்போ, ஸோ ஆர்ட் அப்படிங்கிறப்போ அவனுடைய ஸ்கில்லை யூஸ் பண்ணுறான், சயின்ஸ் அப்படிங்கிறப்போ அவனுடைய எஃபர்ட்டை கொடுக்குறாங்க, அதோட ரிசல்ட்டை பார்க்குறப்போ அது சயின்ஸ் ஆகுது. அப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. அதை எப்படி ஆர்ட்ஸாகவும் சயின்ஸாகவும் போத்தா கம்பைன் பண்ணி இருக்கு இதில் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம். பாருங்க, அடுத்து ஃபர்ஸ்ட் டாபிக் சயின்ஸ். சரி, எப்படி சார் இது சயின்ஸ்? மேனேஜ்மெண்ட் இஸ் அன் எக்ஸாக்ட் சயின்ஸ். எக்ஸாக்டா அதை சயின்ஸ் சொல்றோம். பிகாஸ் இன் பியூர் சயின்ஸ் the principles are not put into test. நம்ம என்ன பண்றோம், ஒரு மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சயின்ஸ்ன்னு சொல்றப்போ நேரா டெஸ்ட்ல போய் லேபுக்கு எடுத்துட்டு போவோம். அந்த லேப் டெஸ்ட்ல எய்தர் ப்ரூவ்டு ஆர் டிஸ்ப்ரூவ்டு, அதோட முடிவு தெளிவானதா இருக்கணும் அல்லது தெளிவில்லாததா இருக்கணும், ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கணும் அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறப்போ எக்ஸாக்ட்லி அண்ட் ப்ரிசைஸ்லி, சரியான விதமாகவோ அல்லது தெளிவா இல்லாத விதமாகவோ நாம ஒரு முடிவு எடுக்கிறப்போ அதை நம்ம சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். Similarly, the management principle can be put to test in an organization. அதே மாதிரி நாம நம்மோட மேனேஜ்மெண்ட்ல அதை ஒரு ஆர்கனைசேஷனுக்கு எடுத்துட்டு போறப்போ வேற மேன், மெஷின், மணி அண்ட் மெட்டீரியல், அதை 4M அப்படின்னு சொல்லுவோம். மேனேஜ்மெண்ட்ல 4M அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். என்னன்னா மென், எம்ப்ளாயீஸ், மெஷின், டூல்ஸ், மணி, கேஷ், மெட்டீரியல் used for
the goods. அப்போ are the practically integrated towards achieving someone chosen organizational goal. இது நாலுமே இருக்கணும். நாலு இருந்தாதான் நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். அப்போ இந்த இடத்துல மென், மெஷின், மணி, மெட்டீரியல்ன்றத ப்ராக்டிக்கலா ஒருங்கிணைக்கிறப்ப தான் நம்மோட கோலை நாம அச்சீவ் பண்ண முடியும், ஆர்கனைசேஷன் கோலை ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றேன். These principles cannot be exactly proved or disproved either as a tend by the flexible to the changing environment, policy and practical difficulties. இதை ப்ரூவ் பண்றப்போ அதுல சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கலாம். அந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ்க்கு தேவையான தேவைகள் ஃபிளெக்சிபிளா கூட நமக்கு இருக்கலாம். அப்ப அந்த பாலிசிஸையும் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸையும் சிங்க்ரனைஸ் பண்ணணும், ஒருங்கிணைச்சிட்டு them together அதை இணைக்கிறப்ப என்ன ஆகும்னா, ஸோ மேனேஜ்மெண்ட் கேன் பி டிஸ்கிரைப்ட் as an inexact science. அதை ப்ரூவ் பண்றப்போ அதை நம்ம என்னன்னு சொல்றோம், சயின்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் மேனேஜ்மெண்ட் இஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு இந்த டாபிக் பார்த்தோம். அடுத்த டாபிக் பாருங்க, ஆர்ட். சரி சார், இப்ப சயின்ஸ் பத்தி சொன்னீங்க, இப்ப மேனேஜ்மெண்ட் ஆர்ட்ன்றீங்களே, அது எப்படி சார்? இப்ப பாருங்க, இதுல தெளிவா கொடுத்துருக்கான். The concept of art denote the learning of skill. நல்லா கவனிங்க, learning of skill and practicing them in the day-to-day life like a ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான யுக்திகளை கையாண்டு புதுவிதமான அவனுடைய அறிவுத்திறனை பயன்படுத்தி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமா அப்டேஷன் பண்ணிக்கிறான், தெரிஞ்சுக்கிறான். அப்படிங்கிறப்போ அதை டே டு டே லைஃப் சைக்கிளுக்கு நம்ம எடுத்துட்டு போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், மேசான் ஆர் கார்பெண்டர் ஆர் மெக்கானிக் ஆர் மியூசிஷியன். மேசான் அப்படின்னா யார் சார் அப்படின்னா மேஸ்திரி. அவர் என்ன பண்றாரு, அந்த காலத்து மேஸ்திரி அந்த காலத்து மாதிரி இப்போ வீடு கட்ட முடியாது. இப்போ டெக்னாலஜி நிறைய டெவலப் ஆயிடுச்சு. அந்த காலத்து மாதிரியே இப்பயும் அவர் கட்டிட்டு இருந்தாருன்னா அவர்கிட்ட யாரும் போக மாட்டாங்க. அப்போ அந்த மேஸ்திரி என்ன பண்ணிடணும், இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்குண்டான என்னென்ன பொருள் தேவை, என்னென்ன மாடலேஷன் மாறி இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அவன் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கார்பெண்டர் தச்சு வேலை செய்யணும். அவன் அந்த தச்சு வேலை அப்டேஷன் என்னென்னு இருக்கோ புதுவிதமான மிஷினை வாங்கி யூஸ் பண்ணி அதை அப்டேஷன் பண்ணிக்கணும். அடுத்தது மெக்கானிக், 2 வீலர் மெக்கானிக், 4 வீலர் மெக்கானிக், ட்ரக்ஸ், இந்த மாதிரி எல்லா மெக்கானிக்கும் மெக்கானிக் லெவல்ல அப்டேஷன் பண்ணிக்கணும் அவனோட ஸ்கில்லை வச்சு. லாஸ்ட் ஒன் மியூசிஷியன், இசையமைப்பாளர். ஸோ அவனை தன்னை அப்டேஷன் பண்ணிக்கணும். பழைய காலத்திலேயே நம்ம இருக்க முடியாது, இப்போ நிறைய வந்துச்சு இல்லையா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க எல்லாமே தன்னோட ஸ்கில்ல அப்டேஷன் பண்ணிக்கணும். ஸோ பீயிங் ஏபிள் டு பர்ஃபார்ம் தயர் ரெஸ்பெக்டிவ் ஆர்ட், அந்தந்த இதுல அவங்க சிறந்து விளங்குவாங்க. அததான் ஆர்ட். அது அவரோட கைவண்ணம், அதுக்கு பேர் தான் ஆர்ட். ஆர்ட்டுக்கு மீனிங் என்ன, கைவண்ணம். மேஸ்திரி எவ்வளோ அழகா கட்டியிருக்கான் பாரியா வீடு, இந்த பில்டர்ஸ் அருமையா கட்டியிருக்கானே அப்படின்னா என்ன லாவகமா யூஸ் பண்ணியிருக்கான், எவ்வளவு யுக்தி யூஸ் பண்ணியிருக்கான் பாரு அப்படின்னு சொல்றப்போ அவரோட கைவண்ணம், அதுதான் அந்த இடத்துல ஆர்ட். அதே மாதிரி கார்பெண்டர் நல்லா ஃபிக்சேஷன் பண்ணியிருக்கான், நல்லா பண்ணியிருக்கான், கதவு ஜன்னல் எல்லாமே நல்லா ஃபிக்சேஷன் பண்ணியிருக்கான்றப்போ அவனுடைய ஸ்கில்ல அங்கே யூஸ் பண்ணியிருக்கான். மெக்கானிக் நல்லா பக்காவா சத்தமா வந்துட்டு இருந்தது வண்டி, இப்போ ஓட்டி பார்க்குற 2 வீலர்ல அப்படியே சத்தம் இல்லாம போகுது வண்டி. நல்ல மெக்கானிக் எடுத்துட்டு போனேன், நல்லா பண்ணி கொடுத்துருக்கான். அப்படிங்கிறப்போ அவனோட கைவண்ணம் அங்கே தெரியும். மியூசிஷியன், இசையமைப்பாளர். அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் மியூசிஷியன் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த காலத்து இசை வேற, இந்த காலத்து இசை வேற. ஸோ அதுல அவர் என்ன பண்ண, அவரோட கைவண்ணத்தை காட்டுறாரு. ஸோ இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்சஸ், அதுக்கு தகுந்த மாதிரி நம்மோட சர்க்கம்ஸ்டன்ஸ் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நாம் அதை டிஸ்பிளே பண்ணித்தான் நம்ம ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பட் the concept of management involve a set of required skill. நம்ம கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ன்றப்போ அது செட் ஆஃப் ஸ்கில் இருக்கணும் அவனுக்கு. அதே மாதிரி ஃபார் த ஒன் டெசிக்னேட்டட் ஆஸ் அ மேனேஜர், ஒரு மேனேஜர்னு ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணோன்னா, பட் த லெவல் ஆஃப் ஸ்பேன் ஆர் தயர் மேனேஜரல் ஸ்கில் would vary from person to person and individual to individual irrespective of the countries they belongs to. மேனேஜர் அப்படிங்கிறவன் பிளேஸுக்கு தகுந்த மாதிரி, இடத்துக்கு தகுந்த மாதிரி அவருடைய பொறுப்புகள், கடமைகள், உரிமைகள் எவ்வளவு மாறினாலுமே அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட பதவி நேரம் மாறும். தொழிலை பொறுத்த வரைக்கும், பொறுப்புகளை பொறுத்த வரைக்கும் கடமை உரிமைகள் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு சின்ன கம்பெனியா இருந்தா அவரை மேனேஜர்னு சொல்லுவாங்க. கம்பெனி சின்ன ஒரு கம்பெனி இருக்கு,
ஒரு 10 லட்ச ரூபாய் 15 லட்ச ரூபாய் கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்காண்டா, நேராக நம்ம போனோம் யாரை பார்க்கணும்னா, சார் எனக்கு இதெல்லாம் வேணும், நீங்கள் போய் மேனேஜரை பாருன்றுவாங்க. அப்போ அவரும் ஒரு டைரக்டர் தான். பிரைவேட் கம்பெனி அப்படிங்கிறப்போ அதில் இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா மேனேஜிங் டைரக்டர் அப்படின்னு. இதே பப்ளிக் கம்பெனின்னா போர்ட் ஆஃப் டைரக்டர் அப்படிப்போம். இதே பெரிய பெரிய எம்என்சி கம்பெனிஸ் கார்பரேட் செக்டாராக இருந்தால் அவனை சிஇஓ சிஎஃப்ஓன்னு. இப்போ நம்ம மைக்ரோசாஃப்ட்வேர் கூகுள் இதில் எல்லாம், அப்புறம் அதே மாதிரி இன்ஃபோசிஸ் இதில் இருக்கிற ஆட்களை என்ன சொல்கிறோம், சிஇஓ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அல்லது சீஃப் ஃபைனான்சியல் ஆஃபீஸர் சொல்லுவோம். இந்த சிங்கிள் கம்பெனியில் என்ன செய்கிறானோ மேனேஜர், அதே வேலை தான் அவரும் செய்கிறாரு. ஆனால் அவருக்கு கீழே நிறைய ஆட்கள் இருப்பாங்க, இவர் ஒரே ஆள் தான் அந்த வேலையை பார்த்துருப்பார். ஏன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த டர்ன் ஓவர் ஆஃப் த கம்பெனி, டிபெண்ட்ஸ் அப்பான் த இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் த கம்பெனி. மேனேஜருடைய ரோல் அப்படிங்கிறப்போ எல்லாருக்கும் ஒன்னே தான், அதோட டர்ன் ஓவருக்கு தகுந்த மாதிரி அது மாறும் அப்படின்றது. அடுத்தது, சரி சார் ஃபைனலாக நீங்கள் என்ன தான் சொல்கிறீங்க இந்த கான்செப்ட்ல, இது ஆர்ட்ஸா சயின்ஸா தெளிவாக சொல்லுங்க சார், சும்மா கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஒரு சார்ட்ல சொன்னீங்க, ஒரு சைடில் சயின்ஸ், நீங்க இந்த சைடில் பார்த்து ஆர்ட்ன்றீங்க. இப்போ என்னதான் சொல்ல வரீங்க, ஃபைனலாக கொடுத்துருக்கான் பாருங்க. To conclude, management is neither a science nor an art, but combination of both requiring people holding managerial position. ஆனா தெளிவான விளக்கத்தில் என்ன சொல்றாங்கன்னா, அவனுக்கு ரெண்டுமே இருக்கணும். மேனேஜ் பண்ணவும் தெரியணும், ஆப்ரேட் பண்ணவும் தெரியணும். ஆப்ரேட் பண்றப்போ அவன் ஆர்ட்ன்றான், மேனேஜ் பண்றப்போ அதை சயின்ஸ்ன்றான். ஸோ அந்த ரெண்டு விஷயமே அவனுக்கு தெரியணும். யார் வந்து கேட்டாலும் மேனேஜ் பண்ணி அவனை அனுப்பிச்சிடணும். ஸோ அந்த கைத்திறன் அவனுக்கு இருக்கணும். அப்போ அந்த ஸ்கில் இருக்கணும். ஸ்கில்லை எப்படி நீ பண்ணுவ, அது ரிசல்ட்டாக வெளியே வர்றப்போ உருவாயிடும். அப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அப்போ ரெண்டுமே அவனுக்கு இருக்கணும். Managerial skill to accomplish to organize the goal as efficiently and quickly possible so as to competitive in the globalized environment of the business. ஃபைனலா இன்னைக்கு ஒரு மேனேஜரோ, ஒரு மேனேஜிங் டைரக்டரோ, ஒரு சிஇஓவோ, போர்ட் ஆஃப் டைரக்டரோ ஷைன் ஆகணும்னா இஸ் ஹேவிங் த நாலேஜ் போத் த காம்பினேஷன் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். தட்ஸ் இட். அதுதான் இது தெளிவாக இங்கே விளக்கம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மேனேஜ் இஸ் டிஃபர் ஃப்ரம் அட்மினிஸ்ட்ரேஷன். மேலாண்மை அப்படிங்கிறது வேற, நிர்வகித்தல் அப்படிங்கிறது வேற. அட்மினிஸ்ட்ரேஷனா நிர்வாகத்திறன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். Administration is concerned with framing policies and setting objectives. சில கொள்கைகள் இருக்கு, அதே மாதிரி சில நோக்கங்கள் இருக்குது அட்மினிஸ்ட்ரேஷன். பட் மேனேஜ்மெண்ட் இஸ் ஆல் அபவுட் பிளான் அண்ட் ஆக்ஷன். ஆனால் மேனேஜ்மெண்ட்ன்றது ஆல்ரெடி பிளான் பண்ணது தான், அதை இப்போ நம்ம ஆக்ஷனுக்கு எடுத்துட்டு வரப்போம். ரைட். அட்மினிஸ்ட்ரேஷன் டினோட் த ஆர்ட் ஆஃப் டெசிஷன் மேக்கிங். அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது என்னன்னா டெசிஷன் மேக்கிங், தீர்மானங்களை எடுத்தல், முடிவு செய்தல் அப்படிங்கிறப்போ அட்மினிஸ்ட்ரேஷன்றோம். அட் த டாப் எவால்விங் பாலிசிஸ் ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ அந்த கம்பெனியிலே டாப் லெவல் இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர், அட்மினிஸ்ட்ரேஷன். அதுக்கு தான் பிபிஏ எம்பிஏ அப்படின்றது படிச்சிருக்கணும், அல்லது எம்காம் படிச்சிருந்தா அவங்கெல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் போஸ்ட்ல உட்கார வைப்பாங்க. ஏன்னா தே ஆர் ஹேவிங் த நாலேஜ் அபவுட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி, லா, ஆடிட்டிங், இது எல்லாமே அவருக்கு தெரியும். இந்த எல்லா சப்ஜெக்டுமே படிச்சிருப்பார். அதனால தான் ஹீ கேன் மேனேஜ். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஹீ கேன் மேனேஜ். அதனால தான் இந்த மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல அவருக்கு உண்டான நாலேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். மேனேஜ்மெண்ட் இஸ் மோர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இன் நேச்சர். மேனேஜ்மெண்ட்டுக்குண்டான மோர் எக்ஸிக்யூட்டிவ், நிறைய ஆட்கள் இருப்பாங்க, அவர்கள் தான் அங்கே செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கம்பெனியோட டேர்ன் ஓவர் பொறுத்து அந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸுடைய நம்பிக்கை மாறும். But board of director with CEO MD may be called administration. Managers of various units is called management of set organization. நான் சொன்னேன் இல்லையா, சின்ன கம்பெனின்றப்போ அவனை டைரக்டர்ன்றோம், பெரிய கம்பெனின்றப்போ அவனை மேனேஜிங் டைரக்டர்ன்றோம். இதே பப்ளிக் கம்பெனின்றப்போ போர்ட் ஆஃப் டைரக்டர்னு சொல்றோம். இதே கார்பரேட் செக்டார் எம்என்சியா இருந்தா அவனை சிஇஓ சிஎஃப்ஓ. அவ்வளவுதான். அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் இங்க பாக்குறது யாருன்னா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் தான். ரைட். நெக்ஸ்ட், இப்போ மேனேஜ்மெண்ட்டுக்கும் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ் இருக்கு? மீனிங். மேனேஜ்மெண்ட், an organization, the way of managing people and things of business organization is called
மேனேஜ்மெண்ட். தெளிவா கொடுத்துருக்கேன் பாருங்க. an organization way of managing people and the things. பீப்புளும் திங்ஸ் கால்டு மேனேஜ்மெண்ட். ஆட்களை அப்பாயின்ட் பண்றது, தேவையான பொருட்களை கொடுக்கறது, மொத்தத்தையும் கொடுக்கறவன் பேர் தான் மேனேஜ்மெண்ட். ஆனா the process of administrating organization, the group of people administration. ஒரு 4 பேர் இருப்பாரு, அவர் தான் அட்மினிஸ்ட்ரேட்டர், அவர் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவார். அவரோட வேலை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றது மட்டும்தான். அதுதான் மீனிங். நம்பர் 2, அத்தாரிட்டி, பொறுப்புகள் அப்படிங்கிறப்போ மிடில் லெவல் லோயர் லெவல்ல இவர்கிட்ட இருக்கும். இவரை பொறுத்த வரைக்கும் டாப் லெவல்ல தான் இவர் இருப்பார். ரோல், மேனேஜ்மெண்ட்டோட ரோல் என்னன்னா எக்ஸிக்யூட்டிவ் ரோல். இங்க வந்து பாத்தீங்கன்னா டெசிசிவ் ரோல். டெசிசிவ்னா டெசிஷன் மேக்கிங் ரோல் அப்படிங்கிறது. கன்சர்ன் வித் பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன், ஒவ்வொரு புதுவிதமான கொள்கைகளை எடுத்துட்டு வர்றது தான் இவரோட வேலை. பாலிசி ஃபார்முலேஷன், அதை செயல்படுத்துறது தான் அவரோட வேலை. ஸோ எடுத்துட்டு வர்றது மேனேஜ்மெண்டோட வேலைன்னா அதை செயல்படுத்துறது அட்மினிஸ்ட்ரேஷனோட வேலை. ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன், இட் ஒர்க்ஸ் அண்டர் அட்மினிஸ்ட்ரேஷன். ஒர்க்ஸ் அண்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே இருக்கு. இட் ஹேஸ் ஃபுல் கண்ட்ரோல் ஓவர் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன். ஓவராலா ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷனை பார்க்கறது எதுன்னா அட்மினிஸ்ட்ரேஷன். அப்ளிகபிள் டு, இங்க பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் மேக்கிங் ஆர்கனைசேஷன், பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லாபம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் நோக்கமா இருக்கும். அது இருந்தால் தான் அவங்க மற்றவங்களுக்கு எல்லாமே கொடுக்க முடியும். லாபம் இல்லாமல் கம்பெனி செயல்படணும்னா எப்படி செயல்படும்? அப்போ எம்ப்ளாயிஸ் எப்படி சம்பளம் கொடுப்பாங்க? புது புது மிஷின் எப்படி வாங்குவாங்க? அதெல்லாம் பார்க்கணும் இல்லையா? அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் மேக்கிங் ஆர்கனைசேஷன் தான் அவங்க மைண்டில் இருக்கும். அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ், மிலிட்ரி, கிளப், பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ், ஹாஸ்பிட்டல், ரிலீஜியஸ், எஜுகேஷனல் ஆர்கனைசேஷன். இப்போ இது எல்லாமே, இப்போ நான் படித்தது எல்லாமே சர்வீஸ் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ், கம்பெனி, ஃபேக்டரி. சர்வீஸ் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ். சர்வீஸ் செக்டார் அப்படின்னாவே நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், லாப நோக்கமற்ற சங்கங்கள். லாபத்தை மட்டும் பார்க்கறது மேனேஜ்மெண்ட், சர்வீஸை மட்டும் பார்க்கறது இங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷன். அதை தான் தெளிவா அப்ளிகபிள் டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். லாஸ்ட் ஒன் டிசைடு, முடிவெடுக்கிறதுன்றப்போ ஹூ வில் டூ த ஒர்க் அண்ட் ஹவு வில் இட் பி டன். யார் அந்த வேலை செய்யறது, எப்படி அதை முடிக்கிறது, அதுதான் பார்ப்போம். வாட் ஷுட் பி டன் அண்ட் வென் இட் ஷுட் பி டன். என்ன செய்யணும், அடுத்தது வென், எப்போ செய்யணும். வென் அண்டு வாட், என்ன செய்யணும், எங்க செய்யணும், இது ரெண்டையும் சொல்றது தான் அட்மினிஸ்ட்ரேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒர்க். அட்மினிஸ்ட்ரேஷனோட ஒர்க் என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புட்டிங் பிளேன் அண்ட் பாலிசி இன்டு ஆக்ஷன். பிளான் பண்ண வேண்டியது, அதை வந்து ஆக்ஷனுக்கு எடுத்துட்டு போகணும். இங்க ஃபார்முலேஷன் ஆஃப் பிளான், ஃப்ரேமிங் பாலிசி, செட்டிங் ஆப்ஜெக்டிவ். அதை ஃபார்முலேட் பண்றது, ஆப்ஜெக்டை எடுத்துக்கிறது, அதை செட் பண்ணி ஒர்க் பண்றது. ஃபோக்கஸ் அப்படின்னு பார்க்க போறப்போ மேனேஜிங் ஒர்க். இங்க பெஸ்ட் மேக்கிங் பெஸ்ட் பாசிபிள் அலோகேஷன் ஆஃப் லிமிட்டட். இங்க தெளிவா கொடுத்துருக்கான். ஃபோக்கஸ் பண்ணது மேனேஜிங்கோட ஒர்க்ல. இங்க அலோகேஷன் ஆஃப் லிமிட்டட், அவனுக்கு என்ன கொடுத்துருக்கானோ அதை மட்டும் தெளிவா அவன் செஞ்சு கொடுத்து. கீ பர்சன் அப்படின்னு பார்த்தா மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவன் மேனேஜர், அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிறவன் அட்மினிஸ்ட்ரேட்டர். அடுத்தது ரெப்ரசன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிறவன் எம்ப்ளாயி ஹூ ஒர்க் ஃபார் ரெமுனரேஷன். ஒர்க், வேலை செய்கிறவன், சம்பளத்துக்கு வேலை செய்கிறவன். இங்க ஓனர்ஸ், முதலாளி, who get return of the capital invested by them. யார் முதல் போட்டிருக்கானோ அவன் ரிட்டர்ன் பண்றதுக்கு உண்டான வழிகளை பார்க்கறவன் தான் இங்கே இருக்கு. ஃபைனலா ஃபங்க்ஷன். மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் கவர்னிங் ஃபங்க்ஷன், இங்க லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் டிபார்ட்மெண்டல் ஃபங்க்ஷன். ஏன்னா இது எல்லாமே கவர்மெண்ட் சார்ந்தது, இது எல்லாமே பிரைவேட் சார்ந்தது. இப்போ மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ். In management there is a planning, action, control cycle. மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 ஆக்ஷன்: பிளானிங், ஆக்ஷன், கண்ட்ரோல். பிளான் பண்ணணும்,
அதை ஆக்டிவேட் பண்ணணும், அதை கண்ட்ரோல் பண்ணணும். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். A process indicate the dynamic nature of management. எந்த ஒரு நிறுவனம் சிறப்பாக செயல்படுதுன்னு எதை வச்சு சொல்றோம்னா, இந்த 3 ப்ராசஸையும் எந்த கம்பெனி ஆப்டா கரெக்டா ஒர்க் பண்ணிட்டு வருதோ அது டைனமிக் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். There are twin purpose of the management process. 2 விதமான மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் இருக்கு. நம்பர் 1 ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி. அதிகமா உற்பத்தி செய்கிறது, அதிகமா லாபம் சம்பாதிக்கிறது. மேக்சிமம் ஹியூமன் வெல்ஃபேர், மனிதருக்கு தேவையானது பண்ணி கொடுக்கிறது, மனிதருடைய தேவைகளை பூர்த்தி செய்யறது, சாட்டிஸ்ஃபேக்ஷன். மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் தான் இப்ப பாருங்க இது தெளிவா கொடுத்துருக்குறாங்க. மேனேஜ்மெண்ட் இதுல தெளிவா கொடுத்துருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் ஒன், மேனேஜ்மெண்ட் இஸ் அ கோஆர்டினேஷன், மேனேஜ்மெண்ட் இஸ் அ ப்ராசஸ், மேனேஜ்மெண்ட் இஸ் அ பர்பசிவ் ப்ராசஸ், மேனேஜ்மெண்ட் இஸ் எ சோஷியல், மேனேஜ்மெண்ட் இஸ் எ சைக்கிளிக் ப்ராசஸ். இது எல்லாமே சேர்ந்தது தான் த மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றோம். ரைட். மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ்ல நம்பர் 1, மேனேஜ்மெண்ட் இஸ் அ கோஆர்டினேஷன், ஒருங்கிணைந்து செயல்படுதல், ஒட்டுக்கா கூட்டு குடும்பமாக செயல்படுதல், எல்லாரும் எல்லாரோடும் சேர்ந்து செயல்படணும். The manager of an enterprise must effectively coordinate all activities and resources of the organization. எல்லா விஷயங்களையும் ஒருங்கிணைக்கிறது தான் அவரோட வேலையா இருக்கணும். அது மென்னா இருந்தாலும் சரி, மிஷினா இருந்தாலும் சரி, மெட்டீரியலா இருந்தாலும் சரி, மணியா இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து செயல்படுறது தான் மேனேஜ்மெண்ட் இன் கோஆர்டினேஷன். மேனேஜ்மெண்ட் இஸ் எ ப்ராசஸ் அப்படிங்கிறது என்னன்னா, த மேனேஜர் அச்சீவ் ப்ராப்பர் கோஆர்டினேஷன் ஆஃப் த ரிசோர்ஸ். வளங்கள் என்னென்ன இருக்கு பை மீன்ஸ் ஆஃப் மேனேஜரியல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறப்போ முன்ன நாம பார்த்தது தான் பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங், லீடிங், மோட்டிவேட்டிங் அண்ட் ஃபைனலி கண்ட்ரோலிங் தி ப்ராசஸ். அதுதான் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். 3வது பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் இஸ் எ பர்பசிவ் ப்ராசஸ். பர்பசிவ்னா என்ன சார்? இட் இஸ் டைரக்டட் டுவர்ட்ஸ் த அச்சீவ்மெண்ட். நான் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறனோ அதை அச்சீவ்மெண்ட் ப்ரீ டிட்டர்மைன், முதல்ல கோல் ரீச் பண்ணிட்டு அதுக்குண்டான காரண நோக்கங்களை எடுத்துட்டு வித்தவுட் எனி ஆப்ஜெக்டிவ் அதை நம்மளால கரெக்டாக சொல்ல முடியாது. அப்போ வித் ஆப்ஜெக்டிவை தான் நம்மளால பர்பசிவாக சொல்ல முடியும். மேனேஜ்மெண்ட் இஸ் எ சோஷியல் ப்ராசஸ். மேனேஜ்மெண்ட் இஸ் எ சோஷியல் ப்ராசஸ். அது சமூக நலம் சார்ந்தது. இட் இஸ் ஆர்ட் ஆஃப் கெட்டிங் திங்ஸ் டன் த்ரூ அதர் பீப்புள். எல்லாரும் சேர்ந்து தான் நாம் அதில் இருக்கோம், நாம தனிப்பட்ட ஆள் கிடையாது. மேனேஜ்மெண்ட்ன்றது மேனேஜ்மெண்ட் இஸ் எ சைக்கிளிக்கல் ப்ராசஸ். அதான் முதல்ல நம்ம பார்த்தோம். என்ன ஸ்டார்ட் பண்றோம்? பிளானிங், ஆர்கனைசிங், கண்ட்ரோலிங், டைரக்டிங், ஸ்டாஃபிங், மோட்டிவேட்டிங், கோஆர்டினேட்டிங், இது எல்லாம் சைக்கிள் சேர்ந்தது தான் நம்ம இதுல சொல்றோம். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு நாம டெஃபினிஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அடுத்தது அந்த ஹென்ரி ஃபயோல் சொன்ன 3 விதமான டாப் 3 மேனேஜ்மெண்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் ஆர்ட்ஸா சயின்ஸா ரெண்டுக்கும் டிஃபரன்ஸை பார்த்துட்டு போத் த காம்பினேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்லி நாம் அந்த டாப்பிக்கை பார்த்தோம். அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட்னா என்ன, அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்ன, அந்த டாப்பிக்கை எலாபரேட்டாக பார்த்தோம். ஃபைனலாக த ப்ராசஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற டாப்பிக்கோட இன்னைக்கு நம்மளோட கிளாஸ் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்டும், பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டும், ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டும் பார்க்கலாம். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட், ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவை பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா பிடிக்கும் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஷ் யூ குட் லக்.